ஹலோ மக்களே அண்ட் ஹலோ குட்டீஸ் ஸ்டீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிஐ கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம், பாப் அவுட் பாக்ஸ். ஸோ இது நம்மளோட கிஃப்ட் ஐடியாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு லிட்டையும் இப்படி ஓப்பன் பண்ணும்போது அப்படி பாப்அப் ஆகி நம்மளோட பாக்ஸஸ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம வந்து ஃபோட்டோஸ், சாக்லேட்ஸ் அந்த மாதிரி வச்சு நம்ம டிசைன் பண்ணும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஒரு ரூலர் ஸ்கேல், அப்புறம் ஒரு க்ளூ இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஃபெவிஸ்டிக் அந்த மாதிரி இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிசர்ஸ் ஒன்று வேணும் கட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கீழெல்லாம் போட்டுறாமல் யூஸ் பண்ணுறதுக்கு பேப்பர் சிசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கிட்ஸ் எல்லோரும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மார்க்கிங் பென் ஆர் பென்சில் அந்த மாதிரி. அப்புறம் இதை கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வச்சுக்கிறதுக்கு டேப் வச்சுக்கலாம். இது தவிர நம்ம நிறையா இருக்கிறத வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். பட் பேஸாக இதை எப்படி பாப் அவுட் பாக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வைக்கலாம், இல்லை சாக்லேட்ஸ் எல்லாம் ஸ்டேப்பிள் பண்ணி சாக்லேட் பாக்ஸ் பாப் அவுட் பண்ணலாம். இல்லை நம்ம ஏதாவது கோல்டன் பேப்பர் இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி ஃபோட்டோஸ் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ்டு காம்போஸில் பண்ணலாம். இல்லை ஏதாவது பர்சனலாக எழுதி இந்த மாதிரி எல்லாம் டிசைன்ஸ் பண்ணி நம்ம வைக்கலாம். ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்டயே கொடுத்துட்றேன். ஏன்னா என்னை விட நீங்கள் எல்லாம் நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. மறக்காமல் நீங்கள் பண்ண ஐடியாஸ் என்ன பண்ணீங்க, எப்படி அதை டெக்கரேட் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, இது எப்படி வந்தது, பாப் அவுட் நல்லா வந்ததா, எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். ஓகே, மறக்காமல் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு என் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பாப் அவுட் பாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளோட சைஸு. எல்லா ஸ்கொயர்ஸ் அண்ட் இது எல்லாமே சைஸ் கரெக்டாக ப்ரொப்போர்ஷன்ஸ் இருந்தால் நம்மளோட பாப் அவுட் பாக்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக பாப் அவுட் ஆகி வரும். அதில் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். இது ரொம்ப குவிக்காகவும் செய்யலாம், ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. ஸோ இதை எப்படி செய்கிறதுன்றதை நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுட்டு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பாப் அவுட் பாக்ஸ் நெக்ஸ்ட் டைமில் அது பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட ரேஷியோஸ் தான் இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது ஒரு பெரிய ஸ்கொயர் கட் பண்ணி அதில் குட்டி குட்டி ஸ்கொயர்ஸ் அக்கா ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ஸ்கொயருக்குள்ளே 9 ஸ்கொயர்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது இதில் ஆல் த எட்ஜஸில் இருக்க ஸ்கொயர்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து சென்டரில் 3 ஸ்கொயர்ஸும் வர்ட்டிக்கலாக ஹரிசாண்டலாக எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 3 ஸ்கொயர்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் வரப்போ நம்ம பேஸ் ஒரு ஸ்கொயர் வச்சு மற்ற சைடெல்லாம் க்ளோசிங் லிட்ஸாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இப்போ நான் இதை கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த அளவு வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே 3 சைட்ஸ், இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 3 இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி மடித்து விடும்போது உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இதாகும். அடுத்து ரிமைனிங் இருக்க சார்ட்டில் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் கட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா இது மூடுறதுக்காக இது பண்ணுறது. ஸோ ஒரு 2 சார்ட் இதுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு பிளாக் சார்ட்டில் நீங்கள் இன்னர் அண்ட் அதை விட குட்டி லிட், இன்னர் லிட் அண்ட் ஒரு மீடியம் பாக்ஸும் இன்னர் பாக்ஸும் தயார் பண்ணிக்கலாம். இன்னொரு சார்ட்டில் பெரிய பாக்ஸ் ஒன்று தயார் பண்ணிக்கலாம். ஸோ 2 சார்ட் தேவைப்படும் இதுக்கு. ஸோ இதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் இதையும் ரொம்ப முக்கியம் ஒரு லிட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பாக்ஸஸ் போட்டுட்டு மார்ஜின்ஸ் போட்டுட்டு என்னோடய ரைட் சைடில் நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி பெண்ட் பண்ணியிருக்கிறேன். வெறும் அந்த குட்டி ஸ்கொயர்ஸை மட்டும் நான் ஃபஸ்ட்டு பெண்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நீளமாக இருக்கிற இதை வந்து நான் பெண்ட் பண்ணுறேன். ஸோ ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு லிட் மாதிரி நான் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நான் கம் எடுத்து அந்த குட்டி ஸ்கொயரை இந்த நீளமான லென்த்தில் இருக்கிறதோடு நான் ஜாயின் பண்ணுறேன். அந்த மாதிரி நான் 4 பக்கமும் ஜாயின் பண்ணும்போது ஒரு அழகான லிட் ஒன்று கிடைக்கிது எனக்கு. ஸோ அந்த 4 இது போட்டிருந்தோம் இல்லையா, அதை மூடுறதுக்கான லிட்டு தான் நம்ம இப்போ தயாரிச்சிருக்கோம். ஸோ அடுத்து ரிமைனிங் இருக்க சார்ட்டில் நான் ஒரு இன்னர் பாக்ஸ் ஒன்று தயாரிக்க நம்ம இதெல்லாம் மார்க் பண்ணுறேன். ஸோ இது எப்படி மார்க் பண்ணணும், இதுக்கான இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ரேஷியோஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது பர்ஃபெக்டாக வரும். நம்மளோட இப்போ நம்ம பண்ணுற இன்னர் பாக்ஸோட ஸ்கொயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 24 சென்டிமீட்டருக்கு லென்த் அண்ட் பிரெத்தில் ஒரு பெரிய ஸ்கொயர் நான் மார்க் பண்ணிப்பேன். அந்த ஸ்கொயருக்குள்ளார நான் ஈச் ஸ்கொயர் 8 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த 24 நான் 3 ஸ்கொயர்ஸாக டிவைட் பண்ணும்போது எனக்கு ஈச் ஸ்கொயர் 8 சென்டிமீட்டர்ஸ் வரணும்.
ஸோ 8 நான் எல்லா பக்கமும் மார்க் பண்ணி நான் வந்து பாக்ஸஸ் போடும்போது எனக்கு ஒரு 24 சென்டிமீட்டர் பாக்ஸ்குள்ளார 8 சென்டிமீட்டர் பாக்ஸ் 9 வரும். அந்த 9 பாக்ஸஸில் லெஃப்ட் சைட், ரைட் சைட், டாப் லெஃப்ட், அப்புறம் டாப் ரைட், இந்த எல்லா பாக்ஸஸும் கட் அவுட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக 3 பாக்ஸ் வரும். அதே மாதிரி இப்படி வார்ட்டிக்கலாக ஹரிசாண்டலாக எப்படி பார்த்தாலும் 3 பாக்ஸ் மட்டும் இருக்கும். எட்ஜஸில் இருக்க பாக்ஸ் எல்லாம் நான் கட் அவுட் பண்ணதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் எட்ஜெல்லாம் கட் அவுட் பண்ணி வரேன். அதுதான் நம்மளோட பாப் அவுட் பாக்ஸோட இதாக பேஸாக இருக்க போது. நம்ம சார்ட்டில் பண்ணுறனால அது லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணாலோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் அது கூட சாக்லேட் ஃபிக்ஸ் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் அதில் ஏதாவது ஒரு ஆட் ஆன் பண்ணி அதில் டெக்கரேட் பண்ணும்போது அது கொஞ்சம் வெயிட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த லிட் க்ளோஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு ப்ளெயினாக ட்ரைன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால நீங்கள் அதில் ஆப்வியஸாக ஏதோ ஒன்று எழுதுவீங்க, அதில் ஏதோ ஒன்று ஒட்டுவீங்க, ஒரு சின்ன கிராஃப்ட் ஒட்டுவீங்க, அது கொஞ்சம் வெயிட் ஆன் கொடுத்து அது பியூட்டிஃபுல்லாக மாற்றும். ஓகே, இப்போது நம்ம இந்த ஸ்கொயரில் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம பண்ணுறோம் இல்லையா, இது வந்து இன்னர் பாக்ஸ். ஸோ நான் முன்னாடி பண்ணது வந்து ஒரு மிடில் பாக்ஸ். நான் இது வந்து 3 லேயர் பாப் அவுட் பாக்ஸாக பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி 5 லேயர்ஸ் 6 லேயர்ஸ் எவ்வளோ வேணால் பண்ணலாம். அது உங்களோட இது ப்ரொப்போர்ஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் பர்ஃபெக்டாக வரும் இந்த பாக்ஸஸ் எல்லாமே. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது தெரியல, இல்லை ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக இமீடியட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். கிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கவனமாக கட் பண்ணிங்கன்னா ஓகே. மார்க்கிங்ஸ் போடுறப்போ அதே மாதிரி தான். ஸோ நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். இதே மார்க்கிங்ஸில் நீங்கள் வந்து பண்ணிங்கனாலே பர்ஃபெக்டாக வரும். நோ இஷ்யூஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்னர் பாக்ஸுக்கு முன்னாடி மிடில் பாக்ஸில் வந்து 36 சென்டிமீட்டருக்கு ஹோல் ஸ்கொயருக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார 12 சென்டிமீட்டர் ஈச் பாக்ஸ் நான் வச்சுருந்தேன். அதோட லிட்டுக்கு வந்து நான் வந்து 18 சென்டிமீட்டர் ஓவரால் ஃபுல் பாக்ஸ் எடுத்து அதில் மார்ஜின் மாதிரி 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் மார்ஜின் ட்ரா பண்ணேன். ஸோ அந்த க்ராஸ் ஆகிற அந்த செக் பாயிண்ட்ஸை தான் நான் ரைட் எண்டில் கட் பண்ணி லிட்டு க்ளோஸிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது மிடில் பாக்ஸோட சைஸஸ். இன்னர் பாக்ஸ் இப்போ நம்ம சொன்னது தான் 24 சென்டிமீட்டர் பெரிய ஸ்கொயரில் ஈச் ஸ்கொயர் 8 சென்டிமீட்டர் வச்சு பண்ணும்போது நமக்கு பாக்ஸ் பேஸ் கிடைக்கும். இதோட லிட்டு நம்ம 13 சென்டிமீட்டர் இப்போ நான் எடுக்கிறேன் இல்லையா, இது வந்து ஓவரால் பாக்ஸ் சைஸை நான் 13 சென்டிமீட்டருக்கு இப்போ நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஈச் சைடும் 30 சென்டிமீட்டர் ஹைட் அண்ட் லென்த் பிரெத் எல்லாம் வந்து 13 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஃபுல் பாக்ஸாக வரும். அதில் எட்ஜஸ்லேருந்து 2.5 சென்டிமீட்டர் தூரத்தில் நான் வந்து மார்க் பண்ணி ஒரு மார்ஜின் மாதிரி 4 பக்கமும் நான் வரைகிறேன். ஸோ அந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட் மாதிரி மீட் ஆகும். அந்த இடத்த நான் ரைட் எண்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த பேப்பரை ஹோல்ட் பண்ணும்போது அந்த சார்ட்டை ஹோல்ட் பண்ணும்போது லெஃப்ட் எண்டில் இருக்க ரைட் சைட் மார்ஜினை நம்ம கட் பண்ணிகிட்டே வருவோம். திருப்பிகிட்டே 4 சைட்ஸும் நம்ம பண்ணும்போது நமக்கு அது அழகாக ஒரு லிட் க்ளோஸிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக வரும். அப்புறம் ஒரு பெரிய அவுட்டர் பாக்ஸ் ட்ரா பண்ணும். ஸோ அந்த அவுட்டர் பாக்ஸுக்கு நமக்கு 45 சென்டிமீட்டர் பெரிய ஸ்கொயர் தேவைப்படும். ஸோ 45 சென்டிமீட்டர் லென்த் அண்ட் 45 சென்டிமீட்டர் பிரெத்தில் நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்கொயர் க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஸ்கொயருக்குள்ளார ஈச் ஸ்கொயர் ஷுட் பி 15 சென்டிமீட்டர். ஸோ அந்த டாப்லேயே 15 மார்க் பண்ணிவிட்டு எல்லா இதுவும் கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈச் ஸ்கொயர் வுட் பி 15 சென்டிமீட்டர். நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் உங்களுக்கு பாக்ஸஸ் மட்டும் இருந்தால் போதும். எட்ஜஸில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். லிட் அதோட அவுட்டர் பாக்ஸ் லிட்டுக்கு 22 சென்டிமீட்டர் ஒரு பெரிய ஸ்கொயரில் 3.5 சென்டிமீட்டர் மார்ஜின் வச்சு நம்ம இது பண்ணிட்டு வந்தோம்னா லிட்டும் ரெடி ஆகிடும். ரொம்பவே ஈஸி கைஸ். நம்ம மார்க்கிங்ஸ் மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டால் போதும்.
இப்போது டெக்கரேட்டிவ்க்கு நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து சைடில் ப்ளஸ் மாதிரி ஒட்டியிருக்கேன். பிளாக்குக்கு ஆப்வியஸ்லி சில்வர் ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா? இப்போ இந்த பாப்அவுட் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படி ஓப்பன் பண்ணும்போது பாப்பாகி வர்றது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நம்மளோட டெக்கரேட்டிவ்ஸை நம்ம சூஸ் பண்ணி நம்மளோட இதுக்கு நம்ம பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.